அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அன்டில் டான் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் மெலினின்னு ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. அவங்க பேஸ்மெண்ட் ஒரு ரூம் வழியாக வந்து வெண்டிகோஸுங்கிற அரக்கனிடம் வந்து தப்பி வந்து ஓடுறாங்க. பேஸ்மெண்ட் அறையிலேருந்து வெளியே ஒரு ரகசிய வழி மூலம் காட்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்க. அங்கே ஒரு சீரியல் கில்லர், அதாவது வந்து மாஸ்க் அணிந்த ஒரு மனிதன் வந்து அவளை பிடிச்சி வந்து அங்கேயே வந்து கொலை பண்ணுறாங்க. சாகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னையே எத்தனை தடவை கொள்வீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் கழிச்சு வந்து க என்னன்னா வந்து கார்ல வந்து மெலனியோட தங்கச்சி கிளவர், அவங்களோட முன்னாள் காதலன் மேக்ஸு, அப்புறம் அவங்களோட தோழி மேகன், அப்புறம் இன்னொரு நண்பர் நீனாவோட லவர் எஃப், இவங்க 5 பேரும் வந்து மெலனிய தேடி வந்து பயணிக்கிறாங்க. மெலனிய தேடுவது மட்டும் இல்லாம வந்து ஒரு சின்ன டூர் மாரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அவங்கள தேடி தொலைக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ மெலனி வந்து கிளவருக்கு வந்து ஒரு அனுப்பின லாஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறாங்க. அந்த வீடியோவுக்கு என்னன்னா வந்து ஒரு கடைக்கு முன்னாடி வந்து பேசி வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த வீடியோ எடுத்த இடத்துக்கு வந்து கிளவர் வந்து போயிடுறான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. மேகன் யாருன்னா வந்து ஒரு மனநில ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க வந்து ஆத்மா வச்சு அது இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க வந்து இந்த இடத்த வந்து மெலனியோட ஆத்மா வந்து உணர்ந்து அது இங்கேருந்து நம்ம வந்து பயணத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த மேகனுக்கு வந்து அவங்க ஆத்மா இங்கே இருக்கிற மாதிரியே வந்து தெரியல. கிளவர் வந்து அந்த கடைக்கு வந்து போகிறாங்க. அந்த கடையின் ஒரு யார் வந்து ஹில்லுங்கிறவரை வந்து பார்க்குறாங்க. கிளவர் வந்து அவங்க அக்காவோட ஃபோட்டோ காட்டி உங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த ஹில்லுங்கிற ஓனர் வந்து இந்த பெண்ணு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து இந்த பெண் எப்போ காணாமல் போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கிளவர் ஆச்சரியத்தோட அவங்க காணாமல் போய்விட்டா நான் சொல்லவே இல்லையே, ஏன் நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஓனர் வந்து இங்கே வர மக்கள் வந்து அடிக்கடி வந்து காணாமல் போனவங்களை தான் தேடி வராங்க. இங்கே ஒரு குளோவர் வேலின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து தான் வந்து இது மாதிரி ஆளுங்களாம் வந்து காணாமல் போகிறாங்க. நீங்கள் அந்த பக்கம் வந்து போகாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வழி வந்தோடனே வந்து கிளவர் வந்து நண்பர்களிடம் வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிளவர் வந்து நம்ம குளோவர் வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போனால் வந்து செம்ம மழை வந்து பெய்யுது. மழை காரணமாக வந்து ரோடே வந்து சரியாக இல்லை. உடனே அங்கே காரோட 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து சம்மதிக்கிறாங்க. நான் தான் அப்போ தான் வந்து அவங்க வந்து கவனிக்கிறாங்க. ரோட்டில் ஒரு சைடு மழை பெய்யுது, ஒரு சைடு வந்து மழை பெய்யல. அதை எல்லோரும் வந்து கொஞ்சம் வினோதமாக வந்து பார்க்குறாங்க. வானமும் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. சரின்னு சொல்லி கார் வந்து மழை இல்லாத பகுதிக்கு வந்து போய் வந்து பார்க்குறாங்க. அங்கே கிளவரும் வந்து இறங்கி வந்து வானிலையை வந்து பார்க்குறாங்க. காட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் வேறுபட்ட வானிலையாக வந்து அது வந்து இருக்குது. சாலையில் இந்த பக்கம் வந்து மழை இல்லை, அந்த பக்கம் வந்து மழை பெய்யுது. அப்போ வந்து ஏப்பு ஃப்ரெண்டை வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. நெட்வொர்க்கும் வந்து இல்லை. எல்லாத்தையும் வந்து அவன் வந்து ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ண தொடங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஒரு வீடு வந்து தெரியுது. அந்த பக்கம் வந்து போகிறாங்க. அப்போ மேக்ஸு கிளவர் வந்து மழையில் வந்து காட்டு பக்கத்தை வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே வந்து யாரோ வந்து போகிற மாதிரியே வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. மற்றவங்களாம் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அது ஒரு வீட்டில் ஒரு ஹோட்டல் மாதிரியே வந்து தெரியுது. எல்லோரும் வேறு வேறு இடங்களுக்கு வந்து போகிறாங்க. நிறைய ஹோட்டல் நிறையா ரூம் இருக்குது, அங்கங்கே போகிறாங்க. நீனாவுக்கு அங்கே உள்ள ஒரு மணல் வந்து கடிகாரம் வந்து இருக்குது. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுவேன், சாண்ட் கிளாக்கு அது மாதிரி இருக்குது. அது ஓடாமையே நிற்குது. வெளியே கிளவர் வந்து மழையில் வந்து தன்னோட அக்கா மெலினியை வந்து பார்க்குறாங்க. அவளை நோக்கி வந்து போகிறாங்க. வந்து மேக்ஸும் வந்து அவளை வந்து பின்தொடர்ந்து போகிறான். இந்த பக்கம் வந்து உள்ளே வந்து ஏப் வந்து காணாமல் போனவங்களோட ஃபோட்டோலாம் வந்து மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்காங்க. அதில் வந்து இந்த படத்தோட டைரக்டர் ஃபோட்டோவும் வந்து இருக்குது. அப்போ தான் வந்து மேக்ஸ் வந்து கிளவரை வந்து அருகில் வந்து வராங்க. இன்னும் விடுதிக்கு அருகில் தான் இருக்கோம் என்பதை வந்து கிளவர் வந்து உணர்றாங்க. அப்போ நீனா வந்து ரெஜிஸ்டரில் வந்து பேரெல்லாம் எழுதிருக்குன்னு சொல்லி பார்க்குறான். அந்த பேரை ஏன்னா திரும்ப திரும்ப எழுதியிருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அதில் வந்து மெலனியோட பேர் வந்து எழுதியிருக்கு. ஏப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காணாமல் போன மெலனியோட சுவரொட்டியை வந்து அங்கே வந்து அனைவருக்கும் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பிளேயர் வந்து குளோவர் பள்ளத்தாக்கு கிளவர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மெலனி காணாமல் போனால் அதே இடம். சரி, பின்ன நீனா வந்து அந்த கடிகாரம் வந்து ஸ்டார்ட் ஆகிற வந்து பார்க்குறாங்க. அது 1 மணி நேரம் வந்து டைமர் வந்து செட் ஆகிருக்கு. இப்போ முன்னாடி ஓடாத வந்து அந்த ஸ்டாண்டு டைமர் வந்து இப்போ செட் ஆகிருக்கிறத பார்த்து வந்து அவங்க வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. வெளியே திடீர்னு வந்து மழை வந்து நின்றுது. உடனே வந்து காரை வந்து காட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து சத்தம் வந்தது. பயந்து வந்து எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஓடிடுறாங்க. ஏன்னா வந்து கார் அவங்க நிறுத்தின இடத்துல வந்து இல்லை, காட்டுக்குள்ளே வந்து இருக்குது. இப்போ வீட்டை வந்து ஆராயும் போது வந்து பூட்டப்பட்ட ஒரு ரூம் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு ரேடியோ வந்து இருக்குது. தொலைபேசி நெட்வொர்க் வேறு இல்லைனால
அவங்க வந்து அந்த ரேடியோ மூலமாக வந்து வெளியே ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடியுமா, ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறாங்க. அப்போ மாஸ்க் மேன் வந்து அங்கே வந்து வராரு. வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தனை வந்து கொண்டு விட்றாரு. அதை பார்த்து நீனாங்கிற ஃப்ரெண்டு வந்து அழுகிறாங்க. எல்லோரும் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்க் மேன் அறைக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி மேக்ஸ் வந்து அவனை வந்து அடிக்கிறான். ஆனால் அவனையும் வந்து கொல்றாங்க. பிறகு அந்த மார்க்ஸ் மேன் வந்து மேகனையும் வந்து கொல்றாங்க. அடுத்து கிளவரையும் வந்து கத்தியால் வந்து குத்துறாங்க. ஆனால் எந்த பலனும் இல்லை. கிளவர் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஓடுறாங்க. ஆனால் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து அவங்க அக்கா வந்து பார்க்குறாங்க. அவங்க அக்கா கிட்டே போகும்போது வந்து அந்த மாஸ்க் போட்ட மேன் வந்து பின்னாலேருந்து வந்து அவளை வந்து கத்தியால் வந்து குத்திடுறான். இப்போ வந்து மனக்கடியாத்தோட கால அளவு வந்து முடிஞ்சுது. அது மிகவும் வந்து தலைகீழாக வந்து செட் பண்ணி வந்து திரும்ப 0 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து எல்லோரும் வந்து டைம் லூப்பில் வந்து வந்துட்டாங்க. எல்லோரும் சரியாக எங்கே இவங்களாம் வந்து விட்டாங்களோ அதே இடத்துல வந்து இப்போ வந்து எல்லோரும் வந்து உயிரோடு வந்துட்டாங்க. இப்போ வந்து நீனாங்கிறவன் வந்து அந்த ரெஜிஸ்டரில் வந்து பேரை வந்து 2வது முறையாக வந்து எழுதுகிறாங்க. அப்போ மேகன் வந்து அங்கே வந்து பாத்ரூமில் வந்து இருக்காங்க. ஏப் வந்து அந்த சூரட்டியில் வந்து அந்த மிஸ்ஸிங் இதை வந்து பார்த்துருக்கேன். கிளவரும் மேக்ஸும் வந்து காட்டுக்குள்ளே வந்துருக்காங்க. அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க என்பது வந்து அவங்களுக்கு வந்து நினைவுக்கு வந்துடுது. இப்போ அவங்க வந்து பேரை வந்து காணாமல் போனவங்கள சூரட்டியில் வந்து வந்துடுச்சு. இறந்த பிறகு எப்படி மீண்டும் உயிருக்கு வந்தோன்னு சொல்லி எல்லோரும் வந்து குழப்பமாயிட்டாங்க. நீனா வந்து மிகவும் வந்து பயந்துட்டா. அதனால வந்து அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லி எல்லோரும் வந்து முடிவு பண்ணாங்க. அப்போ வந்து அந்த ஹோட்டலோட லைட்டெலாம் வந்து எரிய ஆரம்பிக்குது. இது வந்து மொதல் தடவை வந்து எரியலை. இப்போ 2வது தடவை வந்து இருக்குது. இப்போ 5 பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்போ வந்து கதை வந்து மறுபடியும் வந்து திறக்கதை வந்து பார்க்குறாங்க. ஆனால் பயத்தோட காரணமாக வந்து அவன் மாஸ்க் போட்டவன் உள்ளே வரக்கூடாது என்பதுக்காக வந்து எல்லோரும் வந்து உள்ளே போய் வந்து கதை வந்து பூட்டிட்டாங்க. இப்போ காரில் வந்து தப்பி பார்க்குறாங்க. ஆனால் வந்து மேனோட நடத்தை வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் வந்து சத்தமாக வந்து அலறான். திடீர்னு வந்து கரண்ட் வந்து போயிடுது. உடனே வந்து கரண்ட்டு திரும்ப வந்த போது மேகன் வந்து அங்கே வந்து காணாமல் போயிடுறாங்க. எல்லோரும் வந்து மேகனை தேடி போகும்போது காணாமல் சூரட்டு இருக்க அறைக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து மேகன் வந்து சூரட்டில் இருந்தவங்களோட ஆன்மாவை வந்து தனக்குள்ளே வந்து எடுத்துக்கிறான். சூரட்டு இருந்தவங்க வந்து உதவி கேட்குறாங்க. நாங்கள் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு வந்து இறந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மேகன் வந்து அலறிக்கிட்டே வந்து கழுத்தை வந்து அப்படியே வந்து திருப்பி வந்து அங்கே வந்து இறந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து சின்ன நேரத்தில் வந்து மீண்டும் வந்து அவங்க வந்து உயிரோடு வந்துடுவாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து தெரியாது. அப்போ கதவு வந்து தட்டுறாங்க. அது வெளியே யார் பார்த்தா யாரும் இல்லை. ஆனால் வந்து கதவு வந்து திறக்கலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு மெலினி, அதாவது கிளாரிக்காவோட அக்காவோட மெலினியோட குரல் வந்து கேட்குது. கிளவர் வந்து வெளியே வந்து போய் பார்க்குறான். ஆனால் வந்து அங்கே யாரும் இல்லை. ஆனால் வந்து இந்த தடவை வந்து இப்போ இவங்க இருக்க ஹோட்டல் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ஏற்றாப்புலேயே வந்து ஒரு புது வீடு இருக்குது. கிளவர் வந்து திடீர்னு வந்து இழுக்கப்படுறா. இழுத்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. மற்றவங்க வந்து அந்த பழைய வீட்டை வந்து மாட்டிகிட்ருக்காங்க. மேக்ஸ் வந்து கிளவரை தேடி வந்து முடிவெடுத்தான். ஆனால் வந்து ஆப் வந்து இன்னொன்று நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அங்கேயே வந்து இருக்காங்க. 2வது வீட்டுக்குள்ளே வந்து கிளவர் வந்து உள்ளே போனப்போ வந்து அந்த வீட்டை வந்து மார்க்ஸு எரிஞ்சிருக்கிறத வந்து பார்க்குறாங்க. ஒரு கிழவி வந்து அவளிடம் வந்து வராங்க. டிவியில் வந்து கிளவர் பள்ளத்தாக்கு வந்து சுரங்கத்துக்கு அடியில் வந்து புகஞ்சு போனதை வந்து செய்தி வந்து ஓடிட்டுருக்கு. கிளவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிற முளைக்கிறாங்க. ஆனால் வந்து கதை வந்து திறக்க முடியல. அப்போ அந்த கிளையை வந்து இங்கேருந்து வந்து ஒன்று உயிரோட வெளியே போடணும், இல்லாட்டி வந்து எங்களில் வந்து ஒருவராக தான் நீ மாறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கிளவரை வந்து பிடிச்சி வந்து ஆக்சிஜன் முகமுடியை வந்து மாட்டி ஆன்மாவை வந்து அவள் கூட வந்து செலுத்துகிறாங்க. கிளையை வந்து மண்ணாகி வந்து போகிறாங்க. அப்புறம் வந்து கிளவர் வந்து விசித்திரமாக வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து மேக்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறான். இங்கே வந்து ஆப்பும் நீனாவும் வந்து காரை கிளம்ப தொடங்குறாங்க. ஆனால் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய உருவம் மாதிரி ஒன்று வந்து கண்டு வந்து மீண்டும் வந்து ஹாஸ்டலுக்கு வராங்க. அப்போ நீனாவும் ஆப்பும் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ அப்புறம் வந்து வெண்டிகா வந்து நீனாவை வந்து கொண்டுருது. இப்போ வந்து மேக்ஸும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கிளவி மண்டையை வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து எதிரில் ஒரு நாற்காலி வந்து வச்சுருக்காங்க. நாற்காலிக்கு மேலே வந்து ஒரு பொம்மை வந்து வச்சுருக்கு. நாற்காலி திடீர்னு வந்து அசைய தொடங்குது. மேக்ஸ் வந்து அந்த பொம்மையை வந்து உடைக்கிறான். அப்போ வந்து கிளவர் வந்து முன்னாடி வந்து அவனையும் வந்து கொண்டுறாங்க. கொஞ்ச நேரம் இருந்துச்சு கிளவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வரா. ஆனால் வந்து ஒரு கார் வந்து அவளை வந்து மோதியது. அவள் ஆத்மா வந்து வெளியே போயிடுது. இப்போ வந்து மீண்டும் வந்து மணற்கடியாரை வந்து காலசழ சூழத்துக்கு வந்து வந்துடுது. இப்போ எல்லோரும் வந்து திரும்ப வந்து அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த தடவை வந்து எல்லாருக்கும் வந்து நினைவு வந்து இந்த தடவை வந்து எல்லோரும் வந்து ஒன்றா போய் வந்து பாத்ரூமில் போய் வந்து உட்காந்துறாங்க. எல்லாருக்கும் வந்து தனி தாகமாக இருக்குது. அதனால் வந்து தண்ணி வந்து குடிக்கிறாங்க அந்த பைப்லேருந்து. கிளவர் வந்து புதிய வீட்டை பார்த்த கிளவி வந்து அதை ஒரு விசித்திரமான இருந்ததை பற்றி சொல்கிறாங்க. மேகம் வந்து என் முடி வந்து கொட்டுது, ஒவ்வொரு எந்த பிறகு வந்து நான் விசித்திரமாக வந்து மாறுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் வந்து தாகம் அடிக்குது. எல்லோரும் வந்து வரிசையாக வந்து குழாய் தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஆப்பு வந்து இருமல் வருது. உடலை வந்து அங்கேயே வந்து வெடிச்சு செலுத்துது. இது எப்படி நெஞ்சுன்னு எல்லோரும்
ஆசைப்படுறாங்க. இப்போ மேன் வந்து நீனாவை தடுத்து இது இடம் வந்து தண்ணீரில் நடக்குது, அதனால் வந்து அந்த தண்ணியை குடிக்காதீங்க. ஆனால் வந்து அதுக்காட்டி வந்து எல்லோரும் வந்து குடிச்சிடறாங்க. நீனா வந்து வெடிச்சிடறான். இப்போ வந்து எல்லோரும் வந்து அதே தண்ணியை குடிச்சிருக்கனால கிளவர், மேகன், மேக்ஸ் வெளியே வராங்க. தாங்களும் வந்து சாக போகிறவங்கிறத வந்து அறிஞ்சிடுறாங்க. மேகன் வந்து துடிக்கிறா, அவளோட கால்லாம் வந்து வெடிக்குது. கிளவர் வந்து மனக்கடியாத அதிக நேரம் இல்லை, நம்ம கிளவிட வந்து விளையாட்டை வந்து விளையாட வேண்டாம், இல்லைன்னா நாம் வந்து விளையாட்டில் வந்து ஒரு பகுதி ஆகிடுவோம் அப்படின்னு, நாம் சாகலைன்னா இப்படியே தான் வாழ வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் கிளவர் வந்து மேக்ஸில் வந்து என்னை கொன்னுடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேக்ஸ் வந்து முயற்சி பண்ணுறான், ஆனால் வந்து கிளவரை வந்து கொல்ல முடியல. அப்போ வந்து மேக்ஸும் வெடிச்சிடுறான். கிளவர் வந்து துக்கத்தோட வந்து அங்கேயே வந்து தூங்கிடுறான். அப்போ வந்து அவங்க அறைக்குள்ளே வந்து ஹில்டு வந்து வராங்க. அந்த கடையில் பார்த்தவன் அவன் வந்து கிளவரை பார்க்குறான். கிளவர் வந்து அவனை வந்து அடையாளம் கண்டுச்சுட்டு அவனை தான் அவன் வந்து அங்கே அனுப்பிச்சி வச்சது என்ன புரிஞ்சுக்கிட்டான். அப்போ வந்து ஹில்டு வந்து நீ ஒருபோதும் வந்து விளையாட்டை வந்து புரிஞ்சிக்க மாட்டேன், மற்றவங்க போல நீ இந்த விளையாட்டை வந்து எந்த தப்ப முடியாதுன்னு வந்து கூறுறான். அப்போ கிளவர் வந்து வெடிச்சிடுறான். சரியாக 1 மணி நேரம் முடித்தோடனே மணல் கடிகாரம் வந்து மீண்டும் சுழற்சிக்கு வந்தது. ஆனால் எல்லோரும் வந்து இப்போ திரும்ப உயிரோடு வந்துட்டான். இந்த முறை வந்து எல்லோரும் வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சில துப்பு வந்து தொடக்குறாங்க. அப்போ வந்து கிளவருக்கு வந்து ஹீரோட அடையாளத்தை வந்து கிடைக்குது. அவன் ஒரு டாக்டரு, இந்த இடத்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செஞ்சுருக்கிறதா வந்து எழுதியிருக்கு. அப்போ வந்து ஆப் ஒரு காகிதத்தை வந்து 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சுரங்க வேலை காரணமாக இங்கே வந்து ஒரு பேரழிவு வந்து இருந்ததுனால வந்து இந்த மொத்த இடமே வந்து பூமிக்கு அடியில் வந்து போயிடுச்சு. அப்போ வந்து இங்கே விசித்திரமாக நடக்கிறத வந்து இது சொல்கிறான். இப்போ வந்து ஹில்டு தான் வந்து இதுக்கெல்லாம் அந்த காரணம் வந்து எல்லாருக்கும் வந்து புரியுது. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு கதை வந்து பார்க்குறாங்க. கதை தந்தனை வந்து உள்ளுந்து வந்து ஒரு பெரிய வெண்டிகோவோட சத்தம் வந்து வந்தது. இதுதான் வந்து ஹில்டு பரிசோதனை செய்யும் இடம். அங்கே அவங்க வந்து மேலும் வந்து பல விசித்திரமான விஷயங்களை வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து மேக்ஸுக்கு வந்து அங்கே 2 VHS கேசட் வந்து கிடைக்குது. முதல் கேசட் வந்து ஓட விட்டோன்னா அதில் வேறு ஏதோ வந்து இருந்தது. அனைவரும் சிரிச்சுங்க. அப்புறம் வந்து மேக்ஸ் வந்து 2வது கேசட் வந்து ஓட விட்டார். 2வது கேசட் வந்து ஹில்டோட பரிசோதனை வந்து தெரிஞ்சுது. 2 பேரும் வந்து வேறு அறையில் அடைச்சி வச்சுருக்கேன். இங்கே 13 நாள் தங்கியிருப்பாங்க வந்து மெதுவாக வந்து வெண்டிக்கோளாக வந்து மாறிடுவாங்க. இந்த வெண்டிக்கோவுக்கு வந்து மனிதர்கள் வந்து மாமிசத்தை உண்ண விரும்புவாங்க. மெதுவாக முழுமையாக வெண்டிக்கோவாக மாறிவிட்டதுக்கப்புறம் வந்து ஹில்டு வந்து அதில் வந்து அந்த டேப் ரெக்கார்டர் வந்து சொல்லிடுறாங்க. அப்போ மேகன் வந்து இந்த நைட்டு வந்து மெதுவாக வந்து வெண்டிகோஸாக மாற போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போ ரேடியோ வந்து ஹில்டோட குரல் வந்து வருது, நம்ம சரியாக சொன்னோன்னு சொல்லிட்டு வருது. அப்போ கிளவர் வந்து எங்களை இங்கேருந்து வெளியே எடு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹில்டு வந்து இங்கேருந்து வெளியே நேரடியாக வழியிட, ஆனால் வந்து இப்போ உங்களை யாராவது வந்து இறந்து விட்டாங்கன்னா வந்து நீங்கள் அஞ்சலில் வந்து யாராவது ஒருவர் தியாகம் செய்தால் மற்ற அனைவரை வந்து விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லுது. இதை கேட்டு வந்து எல்லோரும் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. மேக்ஸ் வந்து இவனை நம்பாதீங்க, யாரையும் கொண்ட பிறகு வந்து இவன் நம்ம விட மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அது மேகன் வந்து சைக்காட்ரி பவர் பயன்படுத்தி மேஜைக்கடியில் ஏதோ மறந்துருக்குன்னு சொல்லி கூறுறாங்க. மேஜைக்கடியில் பார்த்தா வந்து இதோட வரைபடம் இருக்குது. அதாவது வரைபடத்தை பார்க்குறாங்க. மேகன் வந்து இதுலேருந்து எதுவும் புரியலை அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் கிளவர் வந்து ஹில்லோட அடையாள அட்டையிலேருந்து அவன் காட்டுக்கு அருகில் எங்கேயாவது மறைஞ்சிருக்கான்னு சந்தேகப்படுறாங்க. நான் போய் வந்து அவனை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஹில்லோட குரல் வந்து வந்தது, ஆமாம் நான் இங்கே தான் காட்டுறதா இருக்கேன், வா உன் தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிளவர் வந்து இதை கேட்டோன்னே வந்து கோமா வந்து வெளியே வரா. இப்போ மற்றவங்க என்ன செய்யணும்னு வந்து யோசிக்க தொடங்குறாங்க. மேக்ஸ் வந்து நம்ம உறவை கொள்ள வேணும், அப்போது தான் வந்து எல்லா சுழியச்சிகளும் வந்து விடுவோம், கிளவரும் திரும்பி வந்துடுவான்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஆப் வந்து நம்ம வந்து கிளவரை தியாகம் செய்ய வேண்டும், எப்படியும் வந்து அவள் வந்து அக்கா வந்து உயிரை வந்து கொடுப்பா, அதனால் அவள் இறப்ப வந்து அவசியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டது வந்து நீனா வந்து பின்னால் இருந்து வந்து ஆப்பை வந்து கொண்டு வர்றாங்க. எப்படியா வந்து இவன் மீண்டும் உயிரோட வந்துடுவான், நீ போய் வந்து கிளவரை வந்து கொண்டுரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேகனும் மேக்ஸும் வந்து காட்டுக்குள்ளே வந்து கிளவரை தேடி போகிறாங்க. இப்போ வந்து காட்டுக்குள்ளே வந்து கிளவரோட கால் வந்து ஒரு காலில் மாட்டுறாங்க, லெக்டரை பால் வந்து மாட்டிடுது. மேக்ஸ் வந்து அவளை தேடிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து வெண்டிகோட சத்தம் வந்து கேட்டு திடீர்னு வெண்டிகை வந்து அவங்கள வந்து தாக்கிடுது. 2 பேர் வந்து ஓட தொடங்குறாங்க. அப்போ வந்து மேகன் வந்து கீழே வந்துடுறாங்க. கீழே வந்த நிலத்தடி அறையில் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு இதுக்கு வந்து போய் வந்து கண்ணாடி வந்து உடைய போகுது. மேக்ஸ் வந்து அவளை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க. ஆனால் வந்து வெண்டிகா மேக்ஸ் வந்து கீழே எடுத்து போய் உள்ளே வந்து போயிடுச்சு. இப்போ வந்து மேக்ஸ் மீண்டும் வந்து கிளவரை கிட்ட வந்து போகிறாங்க. அவளோட காலில் மாட்டிக்கிறத வந்து எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் வந்து அதை வந்து எடுக்க முடியல. அப்போ வந்து கிளவரோட அக்கா வந்து மெலின் வந்து வெண்டிகோவாக வந்து வந்திருக்கா. 2 பேரும் வந்து பயந்துட்டாங்க. ஆனால் அந்த மேக்ஸ் வந்து பொறி வந்து உடச்சி வந்து அவன் முகத்தில் வந்து அடிக்கிறாங்க. 2 பேரும் வந்து அங்கேருந்து ஓடி வந்து மறைகிறாங்க. கிளவர் வந்து தன்னோட அக்கா வந்து வெண்டிகோவாக வந்து மாறியது வந்து மிக வந்து வருத்தப்படுறாங்க. மேக்ஸில் வந்து என்னை கொன்னுடு, நம்ம வந்து மெலினியை வந்து தடுக்க வேணாம்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து மேக்ஸ் வந்து கிளவரோட கழுத்தை வந்து வெட்டிடுறான். அப்புறம் வந்து மேக்ஸ் வந்து மெலினியோட சண்டையிட போகிறான்.
அப்போ வந்து மார்க்ஸ் போட்ட வந்து பின்னாடி இருந்து வந்து அவனை வந்து கொண்டுறான். இப்போ வந்து 1 வருஷம் முன்பு வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுது. அப்போ வந்து கிளவர் வந்து தன் அம்மாவோட நெக்லஸை வந்து எடுத்து மெலினிக்கு வந்து கொடுக்குறான். அம்மா சொன்ன பேச்சால் வந்து மெலினி வந்து வருத்தப்படுறான். அவங்க திரும்பி வந்து வரமாட்டான்னு வந்து கூறுறான். கிளவர் வந்து என்னை மறந்துடாதன்னு சொல்கிறான். மெலினி வந்து ஒருபோதும் இல்லை, நான் ஒரு புதிய வாழ்க்கையை வந்து தொடங்குவேன்னு கூறிட்டு வந்து அங்கேருந்து போகிறான். கிளவர் வந்து அவளை வந்து பின்தொடரான். ஆனால் அந்த மெலினி வந்து வெண்டிக்கோவங்க மாதிரி வந்து அவளை வந்து தாக்க வரான். இப்போ வந்து இந்த கனவை கண்டது வந்து கிளவர் வந்து விழிக்கிறான். எல்லோரும் வந்து அவளை வந்து மனசை வந்து தேடுறாங்க. என் முதுகில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அவனோட காயங்களை பார்த்து வந்து நான் வந்து இல்லை என்று மறுத்துட்டாங்க. கிளவர் வந்து நம்ம எவ்வளோ காலமாக இங்கே இருக்கான்னு கேட்டால் 13 நைட்டாக இருக்கும், 13 முறை வந்து என் பேரை வந்து எழுதியிருக்கேன்னு வந்து சொன்னான். 13 ஹீரோவுக்கு மேலே வந்து யார் உயிரோடு இருப்பதில்லைன்னு கிளவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி ஹீரோ தான் வந்து அவங்களோட கடைசி வாய்ப்பு. மனக்கடியை முடிவெடுத்து கூட அவங்க உயிரோடு இருக்க வேணும். இப்போ கிளவர் வெளியே பார்த்தோம்னா இந்த நம்ம வந்து புதிய வீடுகள் வந்து இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து மேகன் வந்து தங்களோட இடம் இருந்தது அவங்களுக்கு வந்து நினைவு வருது. கடைசியாக மேகன் வந்து இறக்கவில்லை, ஆனால் வந்து அவள் திரும்பி வரலன்னு எல்லாருக்கும் வந்து புரியுது. மேகன் வந்து கடைசியாக எப்போது வந்து எங்களோட இருந்தால் வந்து யாருக்குமே வந்து நினைவில்லை. அப்புறம் வந்து ஏப் வந்து அவனோட ஃபோனை வந்து பார்க்குறான். அது வந்து கடந்த நைட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து இருக்குது. அதில் ஒரு வீடியோ வந்து கிளவரோட வாய்க்குள்ள வந்து ஒரு புழு வந்து நுழையுது. அந்த வாய் வந்து வைரஸ் காரணமாக வந்து மாறுவதை வந்து எல்லோரும் வந்து பயப்படுறாங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து மார்க்ஸ்மேன் வந்து அவங்கள வந்து தேடி வந்து கொள்கிறாங்க. அடுத்த வீடியோவில் வந்து எல்லோரும் வந்து ஹில்லை வந்து குகைக்குள்ளே வந்து போகிறாங்க. அங்கே வந்து வெண்டிகோக்கை வந்து அவங்கள வந்து தாக்கி வந்து கொண்டுடுது. ஒரு வீடியோவில் வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து ஹில் வந்து அவங்க ஆஃபீஸ் போகிறது வந்து தெரியுது. இப்படியெல்லாம் வந்து பார்த்த கிளவர் வந்து தான் ஹில்லோட அந்த அலுவலகத்துக்குள்ளே சென்று அவனை வந்து கொள்ள வேணும் சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் வந்து அவன் அதே கதவு வழியாக தான் வந்து போகணும். அவன் போன பிறகு வந்து வெளியே வந்து சத்தம் வந்தது. வெண்டிகோவை வந்து அவங்க வந்து இருக்கும் வீட்டை நோக்கி வந்து வந்துட்டுருக்கு. அப்போ தான் வந்து 4 பேரும் சேர்ந்து வந்து போராட வந்து முடிவு செஞ்சாங்க. கிளவர் வந்து செல்வத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரோடையும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஏன்னா வந்து அவள் தான் வந்து இவங்களை வந்து இங்கே கொண்டாந்து அழைச்சி வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கிளவரும் வந்து எல்லோரும் வந்து ஹீரோட குகைக்குள்ளே போகிறாங்க. உள்ளே வந்து அழுகிய அறையெல்லாம் வந்து இருக்குது. எல்லாம் செல்லும்போது வந்து மெலினியோட வெண்டிகோவை வந்து அவங்க முன்னாடி வருது. அனைவரும் எல்லோரும் சேர்ந்து அதை தாக்குறாங்க. அதை வந்து அடித்து போட்டு வந்து அங்கேருந்து ஓடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அனைவரும் வந்து ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து மார்க்ஸ்மேன் வந்து அங்கே வந்து கண்ணாடி வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்து வராங்க. அந்த பகுதி மூலமே வந்து காட்டுக்கடியில் வந்து இருக்கனால வந்து கிளவருக்கு வந்து ஹில்லோட லேப் வந்து கிடைக்கல. மற்றவங்க வந்து கிளவரிடம் மேகனை வந்து காப்பாற்ற போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளவரை வந்து கிளம்பிட்டாங்க. மற்றவங்க மார்க்ஸ்மேனை வந்து தாக்கிட்டு அவங்க முகத்தை வந்து சுற்றியால் வந்து அடிக்கிறாங்க. இதனால் மார்க்ஸ்மேன் அங்கேயே வந்து இறந்து போயிடுறாங்க. அப்புறம் வெண்டிகோவோட சத்தம் வந்து வர தொடங்குது. கிளவர் வெண்டிகோ வந்து தப்பிச்சு முன்னேறி போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து லேபுக்கு போகிறாங்க. மேகனை வந்து அங்கே தான் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. மேகனுக்கு வந்து மேகனோட வந்து இன்னொரு வெண்டிகோ வந்து கட்டி வச்சுருக்காங்க. அது வந்து அவனை வந்து சாப்பிட வந்து முடியலை. கிளவர் வந்து மேகனுக்கு அங்கே வந்து கதை வந்து திறக்க பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவகிட்ட வந்து சாவியை தேடும் வந்து கிளவர் வந்து ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்து இதோட ஆஃபீஸ் மாதிரி வந்து தெரியுது. அவன் வந்து கேமராமேன் வந்து எல்லாரையும் வந்து பார்த்துட்ருக்கான்னு தெரியுது. அப்போது வந்து டீ குடித்தபடி வந்து ஹில்டு வந்து உள்ளே வரான். ஹில்டா வந்து கிளவரை வந்து பாராட்ட வந்து தொடங்குறான். இங்கே பெரும்பாலானவங்க வந்து முதல் 5 நாள்லேயே வந்து இறந்துட்டாங்க. வெண்டிகோவை வந்து மாறிடுறாங்க. நீ வந்து 13 இரவங்க வந்து உயிரோடு இருக்கான்னு வந்து சொல்கிறாங்க. கிளவர் வந்து நான் மேகனை காப்பாற்ற விரும்புகிறேன். ஹில்டு வந்து நீங்கள் அனைவரும் இங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ வந்து கிளவர் வந்து மேலே இருந்து தண்ணீர் ஒழுகுவதை வந்து பார்க்குறாங்க. அவன் வந்து ஹில்டோட கவனத்தை திசை திருப்பி அவனோட தேநீரை வந்து தண்ணி வந்து ஊற்றிடுறாங்க. அது வந்து ஹில்டு வந்து எல்லோரும் வந்து வந்து பேச தொடங்குறாங்க. நீங்கள் எப்போதும் வந்து பரிசோதனையில் வந்து ஒரு பகுதியாக இருப்பீங்க, நான் எப்போதும் வெற்றி அடைவேன்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவன் வந்து தேநீரை அருந்த பார்க்குறான். ஆனால் வந்து அவனது வயிற்று வந்து விசித்திரமான வழி ஏற்படுது. கிளவர் வந்து இந்த முறை நீ தான் பரிசோதனை ஆகிட்ட அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதோட உடல் வந்து அங்கேயே வந்து வெடித்து சருது. அப்புறம் வந்து கிளவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து சாவியை தேடி மேகனை வந்து காப்பாற்றுறாங்க. 2 பேரும் வந்து வெண்டிகோ வந்து அங்கேயே வந்து பிடிச்சி வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. மனக்கடிகாரன் வந்து நேரம் வந்து முடிய போகுது. கிளவர் வந்து மேகனை வந்து அழைச்சிட்டு வந்து அங்கேருந்து ஓட தொடங்குறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறையா வெண்டிகோ வந்து நுழைஞ்சிச்சு. 2 பேரும் வந்து பேஸ்மெண்ட் வழியாக வந்து காட்டுக்குள்ளே இருக்க ரகசிய வழியாக வந்து போகிறாங்க. ஆனால் வந்து வெண்டிகோ வந்து அவங்க வந்து காலங்கள் வந்து இருக்குது. அப்போ வந்து அவங்க மற்ற 3 நபர்கள் வந்து அவங்கள வந்து இழுத்து காட்டுக்குள்ளே வந்து கொண்டு வராங்க. இப்போ மனக்கடிகாரத்தோட நேரம் வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து இந்த தடவை வந்து 5 பேர் வந்து உயிரோடு இருக்காங்க. இப்போ டைம் இப்போ வந்து இறுதியாக வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து விடிஞ்சதை வந்து எல்லோரும் வந்து அமைதியாகவும் மழையும் வந்து நின்றுச்சு. அப்புறம் வந்து எல்லோரும் வந்து காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.